பிரேசஸ் வந்துட்டு நமக்கு மெட்டல் மாதிரியும் இருக்கலாம், இல்லைன்னா சில நேரத்தில் பல்லு கலர்ல செராமிக் பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய பிரேசஸ் அப்படின்ற முறை மாதிரி ஒரு வயர் ஒன்று போகுது. அந்த வயர் வந்து இந்த பிராக்கெட்ஸ்குள்ள உட்கார்றதுக்காக நம்ம ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதனால இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எப்படி இருக்கிற பல்லையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபோர்ஸ் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது. மூணாவதா இருக்கக்கூடியது தான் வந்துட்டு செல்ஃப் லாகேட்டிங் சிஸ்டம். இந்த செல்ஃப் லாகேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய பிரேசஸ்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டது. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நார்மலா வந்துட்டு பிரேசஸ் போடும்போது இந்த பிராக்கெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை நம்ம ஒரு பல்லு மேலேயே வந்துட்டு ஒட்ட போறோம். இது ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே இணைக்கிற மாதிரி ஒரு மெட்டல் வயர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த மெட்டல் வயர் வந்து அந்த பிராக்கெட்ஸ்குள்ள உட்கார்றதுக்காக சின்ன ரப்பர் பேண்ட் மாதிரி ஒன்று யூஸ் பண்ண போறோம். இந்த ரப்பர் பேண்ட் நம்ம தூரத்துல இருந்தே நிறைய நேரத்தில் பார்த்திருப்போம். கலர் கலரா யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டினா டிரான்ஸ்பரண்டா பல்லு கலர்ல கூட வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு எலாஸ்டிக் போடுறதுனால 1ஆம் தேதி அன்னைக்கு இப்போ டாக்டரை பார்த்து நம்ம அந்த எலாஸ்டிக் போடுறோம் அப்படின்னா, இந்த எலாஸ்டிக் வந்துட்டு ரொம்ப அழுத்தம் அதிகமாக கொடுக்க போகுது. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 31ஆம் தேதி ஆகும்போது நமக்கு ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகுது. இப்போ இதனால இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எப்போ கிளிப்பை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு வராங்களோ அந்த நேரத்தில் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸ் லெவல்ஸ் தெரிய போகுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அடுத்த அப்பாயின்மெண்ட் அவங்க வரும்போது கொஞ்சம் கூட ஃபோர்ஸ் லெவல்ஸே இல்லாமல் இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போகுது. இந்த மாதிரி இருக்கிறத ஓவர் கம் பண்றதுக்காக வந்த சிஸ்டம் தான் வந்து செல்ஃப் லாகேட்டிங் சிஸ்டம். இந்த செல்ஃப் லாகேட்டிங் சிஸ்டம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ரப்பர் பேண்ட் மாதிரி ஒன்னே பயன்படுத்த மாட்டோம். அது பயன்படுத்தாம அந்த வயரை வந்துட்டு அந்த பிராக்கெட் குள்ள வச்சு ஒரு சின்ன ஷட்டர் மாதிரி இருக்கும். அந்த ஷட்டர் மாதிரி இருக்கதை நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட போறோம். மூணாவதா இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய பிரேசஸ்ல ரப்பர் பேண்ட் பயன்படுத்துறோம். அந்த ரப்பர் பேண்டை சுத்தி சாப்பாடு நிற்கும் போது சொத்த பல்லு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே செல்ஃப் லாகேட்டிங் சிஸ்டம்ல நம்ம அந்த ரப்பர் பேண்டை பயன்படுத்த போறது கிடையாது. இந்த ரப்பர் பேண்டை பயன்படுத்தாதனால அதை சுத்தி சாப்பாடு நிற்க போறதும் இல்லை, அதனால சொத்த பல்லு வர போறதும் கிடையாது. நாலாவதா இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பொதுவா பிரேசஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கிற டைமை விட செல்ஃப் லாகேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டைம் கொஞ்சம் கம்மியாக போகுது. இதுதான் வந்துட்டு நாலாவது அட்வான்டேஜ். இந்த 4 அட்வான்டேஜ் இருக்கிறனால நார்மலாக யூஸ் பண்ணுற பிரேசஸை விட செல்ஃப் லாகேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு கண்டிப்பாக சிறந்த முறை. பல்லை பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பல்லை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.